வணக்கம் நண்பர்களே. இந்த சுமோ பார்த்தீங்கன்னா டைகர் இன்ஜின் 2.2 சஃபாரி இன்ஜினு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பெல்ட்டு மட்டும் ஒன் சைடாக தேயும். இது வந்து இப்போ இதை பாருங்க, இது வந்து இது மாதிரி அவுட்ரு வந்துடும். இது அவுட்ரு வந்து என்ன செய்யும், இந்த கேம்ப் பிளேட்டில் உராசும் போது இதில் ஏறும்போது இதில் கட்டாகி இந்த கார்னர் மட்டும் கட்டாகிடும். இந்த கார்னர் மட்டும் பெல்ட்டு நிறையா இது ஏதோ 4வது பெல்ட்டு மாற்றிருக்காங்க. இது எப்படி இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த படத்தில் உள்ள மாதிரி தான் இப்போ ஃபோட்டோவை காட்டுற பாருங்க. இந்த ஃபோட்டோவில் உள்ள மாதிரி தான் இந்த பெல்ட் வந்து கட்டாயிருந்துருக்கு. இதே மாதிரி 4வது பெல்ட்டு இப்போ அடுத்த பண்ணி இது எப்படி இருந்துங்க அது மாதிரி இதில் கேப்பும் பார்த்தீங்கன்னா இது பாருங்க, இந்த பிளேட்டை ஒட்டி இருக்குது. இது மாதிரி ஒட்டி இருந்தாலும் இந்த சைடு ஃபுல்லாக அதை கட்டாக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? கேப்பே இல்லை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட கேப்பே இல்லை. பாருங்க, பெல்ட்லாம் எப்படி காரணம் இல்லை பெஞ்சிருக்கு பாருங்கள். கேம் சென்சார் வோல்ட்ஸு, நாம் என்ன பண்ணணும்னா இந்த பெல்ட்டு வந்து கடிக்காமல் இருக்க, பெல்ட்டு வந்து சைடில் வந்து கட்டாமல் இருக்க என்னென்னா கிராங்க் சாப்பிட்டு கீரை இல்லை மெயின் சாப்பிட்டு கீரை சொல்லுவாங்க. மெயின் புள்ளி கீரை, அந்த கீரை டைமிங் கீரை வந்து கழிச்சிட்டு இதை எடுத்து வந்து லேத்தில் கொடுத்து இந்த இடத்துல கம்ப்ளீட்டாக பேஸ்ட் பண்ணி கொஞ்சம் ஒரு ஆக்சாப்ட் பீஸ் கணக்கு பேஸ்ட் பண்ணி எடுக்கணும். ஓகேங்களா? பேஸ்ட் பண்ணி எடுத்து மாட்டிட்டு அதுக்கு பிறகு நம்ம போட்டால் ஓகே ஆகிடும். நம்ம வந்து இந்த கிராங்க் சாப்பிட்டு டைமிங் கீரை பாருங்க, இந்த பழைய கீரையில் தான் நம்ம இந்த இது காடி எடுத்து போடணும். இது என்ன காரணத்தால் அதை மாத்திரன்னா, இது கைட்டும் போது புல்லர் போட்டு கைட்டும் போது இந்த காடி உடஞ்சிச்சு. ஓகேங்களா? அதுக்காக தான் வந்து நம்ம இந்த புது கீரை வாங்கி மாட்டுறோம். ஓகேங்களா? இப்போ கைட்டி லேத்தில் பண்ணுறாங்க, பார்க்கலாம். இந்த சும்மா உட்காரணும். இது பழைய கீரை, இது வந்து புது கீரை. இது பாருங்க, இது லேத்தில் இதை கடைஞ்சி எடுத்துக்க பாருங்க. ஓகேங்களா? ஒரு ஆக்சைடு பீஸுக்கான கடைஞ்சி எடுத்து நம்ம போட்டு போகிறோம். ஓகேங்களா? அதே போல் இந்த கீரை கடைஞ்சிட்டா பிறகு இது ரொம்ப ஓவராக கடைஞ்சாலும் இதில் வந்து இடிக்க ஆரம்பிக்கும். இது வந்து ஃப்ரீயாக இருக்கா இடிக்குதானு செக் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? ஃப்ரீயாக சுற்றுது, இடிக்கலை. ஓகேங்களா? இப்போ நம்ம லேத்தில் இந்த மெயின் புள்ளியை கடைஞ்சி போட்டாச்சு, பெல்ட்டு மாட்டாச்சு. பெல்ட்டு மாட்டோன்னே பாருங்கள், ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இதில் கேப்பை இல்லாமல் இருந்தது. இந்த பெல்ட்டு வந்து இதில் இப்படி மேலே இதில் ஏறும்போது வெட்டும். இதில் வெட்டி இந்த கார்னர் மட்டும் பழைய பெல்ட்டு கொடுப்பா. இந்த கார்னர் மட்டும் வெட்டி பெல்ட்டு போயிட்டே இருக்கும் அடிக்கடி. என்ன, இப்போ நம்ம இதை நல்லா கீழே அந்த மெயின் சாப்பிட்டு வந்து கடைஞ்சி போட்ட பிறகு இங்கே பாருங்கள் எவ்வளோ கேப் இருக்குது பாருங்கள். இப்போ வந்து பெல்ட்டு வட்டாது. ஓகேங்களா? ஸ்டார்ட் பண்ணுப்பா, ஸ்டார்ட் பண்ணு.
பார்த்துங்க கேப் வந்து ஓகேங்களா. இது வந்து சும்மா பிராண்டி அந்த இன்ஜினு, அது மாதிரி 2.2 இன்ஜினு டைகர் இன்ஜினு, இந்த வண்டிக்கெலாம் இதே மாதிரி தான் நம்ம ஆர்டர் பண்ணணும் ஓகேங்களா. இந்த அடிக்கடி இந்த நிறைய வண்டியில் இந்த ப்ராப்ளம் வருது. இந்த ப்ராப்ளம் வந்து இப்படி தான் சால்வ் பண்ணி பார்க்கணும் ஓகேங்களா. நன்றி நண்பர்களே.